ஹாய் கைஸ், குட் டே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டார்கெட் இயரிங்ஸ். இவன் என்னடா புதுசாக என்னெல்லாமோ சொல்லிகிட்ருக்கா, நம்ம ஒர்க்கில் டார்கெட் பார்த்துருக்கோம், இது என்னடா இயரிங்ஸில் டார்கெட் அப்படின்னு பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், சேனல் நேமை பார்த்தாலே தெரியும். நாகர்கோவிலில் தான் என்னோடய லொக்கேஷன்றது. ஆக்சுவலி என்னென்னா, இங்கே உள்ள ஹாரிஸ் நகரில் ஒரு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இயரிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் வந்து ஆக்சுவலி லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த டிசைனுக்கு லேட்டு தான். ஏன்னா இங்கே நான் அந்த டிசைன்ஸை ரொம்ப பார்க்கல. நான் ரொம்ப இடத்துல தேடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு இந்த சிம்பிளான இயரிங்ஸு, சிம்பிளான இந்த க்யூட்டான குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே அவைலபிலிட்டி இல்லாதனால நான் நாகர்கோவிலில் ரொம்ப ஷாப்ஸில் இந்த மாதிரி லைட் வெயிட் ஜுவல்லர்ஸ்லாம் பார்த்ததில்ல. லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் ரொம்ப குறைவுன்னே சொல்லணும். அதை மாதிரி வாங்குகிற பர்சன்ஸுமே ரொம்ப குறைவு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உள்ள புது ஜென்ரேஷன் தான் இந்த லைட் வெயிட் ஜுவல்லரியில் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ கோல்டு போகிற ரேட்டுக்கு லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் வாங்குறது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அப்படி பார்க்கும்போது இந்த இயரிங்ஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக என் கண்ணில் பட்டுச்சு. அதோட இயரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் அந்த இதுலேயும் போய் பார்த்தேன். அந்த வெயிட் விசாரித்ததில் அது அரவுண்ட் வந்து 550 கிராம்லேருந்து ஒரு 600 கிராமுக்குள்ளே இருக்கும். மில்லிகிராமுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரவுண்ட் நம்ம 1 கிராமுக்கு கூட வராது. அதுலேயும் இல்லாமல் இது 22 கேரட்டில் இல்லை, 18 கேரட்டில் தான் இருக்குது. ஸோ வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, அமௌண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. அதோட ரேட் என்ன போட்டிருக்காங்கன்னா 5000 ருபீஸ் தான் மொத்தமே போட்டிருக்காங்க இந்த இயரிங்கோட ரேட்டு. ஸோ ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து 5000க்குள்ளே முடிஞ்சிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 months சேலஞ்சு நானே எனக்கே கொடுத்து அந்த இயரிங் எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு முடிவு எடுத்திருக்கேன். அந்த இயரிங்கோட பிக் எல்லாமே நான் உள்ளே அட்டாச் பண்ணுறேன். எல்லா அவைலபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஆப்ஷன்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ என்னால் ஆட் பண்ண முடியாது, அதை ஆட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ பிக்சர்ஸை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த என் கூட சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 3 months கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணிடலாம். 5000 ருபீஸ் தான் சேர்க்கணும். ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்கலான்றது தான் இந்த வீடியோவோட மெயின் டார்கெட். ஓகேங்களா? அப்போது நான் என்னோடய கேல்குலேஷன் சொல்லிடுறேன். டோட்டல் வந்து அதோட ரேட் வந்து 4900 ருபீஸ்னு அந்த வீடியோலேயே போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் சேர்த்து அட்டாச் பண்ணுறேன், போட்டிருக்காங்க. அப்போ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 5000 ருபீஸ்னு வந்து இது எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? 5000 ருபீஸ்னால் என்கிட்ட டக்குன்னு கையில் எடுக்கிறதுக்கு என் கையில் இல்லை. ஓகேங்களா? அப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3 months டார்கெட் பண்ணிவிட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அந்த 3 monthsல அந்த 5000 ருபீஸை 3 டிவைட் பண்ணி அதை எப்படியாவது சேர்த்து நான் வந்து 3rd month முடிக்கும்போது வாங்கிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? இந்த 5000 ருபீஸை வந்து 3 months வந்து டிவைட் பண்ண, அதாவது 90 days இருக்குது. ஓகேங்களா? 3 months டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1667 ருபீஸ் வருது. ஓகேங்களா? ஓவராலாக இந்த 1667 ருபீஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1700ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா கோல்டு ரேட்டு முன்ன பின்ன ஆகுது. ஸோ கூடுனாலும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? கோல்டு ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நான் ரவுண்ட் ஆஃபாக வந்து 1700ன்னு ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், நம்ம அந்த சில்லறையாக எடுத்து வைக்கிறதுக்கு ரவுண்ட் ஆஃபாக இருக்கட்டுமே சொல்லிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ ஈச் மந்த் வந்து நம்மளுக்கு 1700 ருபீஸ் நம்ம எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் டார்கெட். ஓகேங்களா? அதே இது ஒரு மந்த்துக்கு தான் 1700 வருது. ஓகேங்களா? அதே இது வீக்லி நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா ஒரு மந்தில் குறைஞ்சது 4 வீக் இருக்குது. மோஸ்ட்லி 4 வீக்கு, ஏதாவது 1 மந்த்து மட்டும் நம்மளுக்கு 5 வீக் அந்த மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா வீக் வந்து எடுத்து வச்சா நம்மளுக்கு லாபம் தான். ஏதாவது ஒரு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முன்ன பின்ன கோல்ட் ரேட் கூடனா கூட நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா நான் 4 வீக்ஸ்னே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 1700 டிவைடட் பை 4 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 425 ருபீஸ் தான். அப்போ வீக்லி நம்ம சேலரி வீக்லி வைஸ் வாங்குறவங்களுக்கு, டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட், நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? அந்த வீக்லி அந்த 425 ருபீஸை மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். நம்ம 3 monthலேயே நம்மளோட ட்ரீம் இயரிங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா?
இதுதான் என்னோடய டார்கெட்டு. இதை நான் எப்படியும் அச்சீவ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அந்த இயரிங்ஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை தனியாக அட்டாச் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? அது வீடியோஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே அதை அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நம்ம டார்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்லி 3 months டைம் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் அந்த 3 months டைமில் நம்மளுக்கு பிடிச்ச கோல்டு இயரிங்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்குறது வந்து பெனிஃபிஷியலாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது 18 கேரட்டாக இருந்தாலும் கோல்டு தான். ஓகேங்களா? நான் அதை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானே வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய ஃபேஸ் பண்ணேன். 18 கேரட்டை வாங்குற, வேஸ்ட் பண்ணுற, கோல்டை வேஸ்ட் பண்ணுற, அவங்க ஏமாற்றிடுவாங்க, கடையில் வாங்க மாட்டாங்க திரும்ப, அப்படி நிறைய எல்டர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறத நானும் கேட்டிருக்கேன். நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. 18 கேரட் கோல்டு வாங்கினோன்னா 18 கேரட் கோல்டுக்கு என்ன ரேட்டோ அது கடையில் வாங்க தான் செய்கிறாங்க. என்ன அந்த மாதிரி 18 கேரட் அந்த மாதிரி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது லோக்கலாக எந்த கடையிலையும் வாங்காமல் கொஞ்சம் நேம் ரொம்ப வருஷமாக இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். என்னோடய ட்ரெஸ் படி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு ரெகுலராக ஒரு 2-3 கடை பார்த்து வச்சுருப்பேன். ரெகுலராக ரொம்ப இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்க ஷாப் மாதிரி அதில் தான் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அப்புறம் என்ன சொல்லி போட்டிருக்கேன்னா, இக்னோர் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ட்ரைங் டு கெட் யூ டவுன். எப்படி எதில் வந்தாலும் குட்டியாக சேவிங்ஸ் பண்ணும்போது அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுற, சின்ன ரூபாயை வச்சு இப்படி வாங்குறதுக்கு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், சேர்த்து வச்சு பெருசாக வாங்க வேண்டியதானே, சின்னது தான் வாங்குவியா, நாங்கள்லாம் 1 பவுன் 2 பவுன் வாங்குவோம், இதை மாதிரி 1 கிராம் 2 கிராம்லாம் வாங்க மாட்டோம், அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருப்பாங்க. நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவங்களெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. வாங்கிட்டு அது ஒரு தேவைக்கு ஹெல்ப் பண்ணும்போது தானாக அவங்க வந்து சரியாயிருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களால் முடியுன்றது ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டக்குன்னு எடுத்தோன்னே யாராலையும் 5 பவுன் 10 பவுன் வாங்குறது வந்து எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை. ஆனால் இதை மாதிரி குட்டி குட்டியாக சேர்க்கும்போது சிறுதுளி பெருவெள்ளம்ன்றது கண்டிப்பாக நம்ம இந்த இதில் நம்ம பார்க்கலாம். பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியுன்றது பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸ்டார்ட் வித் ஸ்மால் கோல்ஸ் டு அச்சீவ். குட்டி குட்டியாக சேர்த்தாலே நம்ம கண்டிப்பாக ஒரு இப்போ நீங்கள் இது 3 months அடுத்து உங்களுக்கு இந்த 3 months உங்களுக்கு அதில் இன்னொரு டிசைன் பிடிச்சிருக்கு, அப்போ அந்த டிசைனே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். சேர்த்து பாருங்கள். மொத்தமாக சேர்க்கும்போது உங்கள்கிட்ட ஒரு பெரிய லம்பை ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஆசைன்றதை டார்கெட் பண்ணுங்கள். எந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ ஆசைப்படுறது நம்ம ட்ரெஸ்ஸில் ஆசைப்படுறோன்னு வைங்களேன். 3000 4000 ஒரே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அதை திருப்பி நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. கூடிய மட்டும் ஒரு 2 time 3 time போடுறோமா, அதோடு அதை நிறுத்துகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பீரோவில் இருக்குது. இது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா புதுசாக டிசைனாக மாற்றிக்கலாம், டிசைனாக போடலாம், புதுசாக போடலாம். நம்ம ட்ரெஸ்ஸில் காட்டுற வேரியேஷனை வந்து இயரிங்ஸில் காட்டலாம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி 18 கேரட்னாலே டேமேஜ் ஆயிரும்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி வந்து பல இடத்துல பரவிட்டு இருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் அது உண்மை கிடையாது. 18 கேரட் வந்து எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அதுதான் ட்ரூத்து. நான் ஒரு பிரேஸ்லெட் வந்து போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட 1.5 grams அவ்வளோதான் இருக்கும். அது கிட்டத்தட்ட நான் வாங்கி 2 years மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னுமே சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எந்த இஷ்யூமே கிடையாது. 18 கேரட்னால கோல்டு வந்து கோல்டு இல்லைன்னு ஆயிடாது. ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டை யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அது முடிஞ்சாலும் பரவாயில்ல, முடிஞ்சது நான் வாங்கிட்டாலும் கவலை கிடையாது. இன்னொரு 3 months தான். நீங்களும் சேர்த்து கண்டிப்பாக வாங்கலாம். வாங்கிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு. நான் தான் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, பை கைஸ். வீடியோ முடிஞ்சிச்சுன்னு கிளம்பிடாதீங்க. இதான் நான் சொன்ன இயரிங்ஸ். அதில் வந்து நான் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய ஃபேவரட் எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. தேங்க்யூ.